ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் நீடில் கிளாஸ் தான். இந்த கிளாஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதை உங்களுக்காக இந்த சம்மர் கிளாஸ் மாதிரி இந்த பஞ்ச் நீடில் கிளாஸ் ஆரம்பிக்கிறோங்க. இந்த பஞ்ச் நீடில் கிளாஸ் வந்து பெரியவங்க தான் கற்றுக்கணுன்ட்டு இல்லை, குழந்தைகள்லேருந்து எல்லாருமே கற்றுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட்டும் கூட. இந்த பஞ்ச் நீடில் ஒர்க்கை வந்து நம்ம சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருந்தால், குழந்தைங்களோட டிராயிங் புக்கில் கலர்ஸ் ஃபில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க்கு தான் இந்த பஞ்ச் நீடில் ஒர்க். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். நம்மளுக்கே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். இது பண்ண பண்ண ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிரும். இது வந்து ஒரு ஹாபி மாதிரியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப 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 பிடிச்சமான ஒர்க். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒர்க்கு. இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. எப்படி ஒரு கலர் அடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு இடத்துல ஆரம்பித்து அப்படியே எப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு வரும்போது எப்படி இருக்குன்ட்டு அந்த ஆவலாக அடிப்போம் இல்லைங்களா, அதே போல் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நல்லா கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரேஸ் எடுக்க கற்றுக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் கற்றுக்கிட்டோம்னா போதுங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், இந்த பஞ்ச் நீடிலுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேப்ரிக் க்ளூ கம் இது வேணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் வேணும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். பெயிண்டிங் ப்ரஷ் தாங்க, இந்த பெயிண்டிங் ப்ரஷ் தான். இதில் வந்து கம் டச் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து கம்பல்சரியாக நம்மகிட்ட இருக்க வேண்டியது. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு பஞ்ச் நீடில் மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஜுவல் பாக்ஸுங்க. இதுக்கு இந்த பஞ்ச் நீடில் செட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கெட்டாக தான் கிடைக்கும். நான் இது வந்து இந்த ஹூக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப டிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப பாயிண்டடாக இருக்கும். அதனால நம்ம இது வெளியே வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜுவல் பாக்ஸ் இருந்துச்சு. இதுக்கு அளவு கரெக்டாக இருந்தங்காட்டிக்கு நான் இதில் சேஃப்டி பண்ணிவிட்டேன். நீங்கள் அதே போல் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள், இப்போ நம்ம இந்த பஞ்ச் நீடில் வாங்கும்போது இப்படி நம்மளுக்கு 3 செட்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இப்படி இந்த மாதிரி தருவாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு ரப்பர் புஷ் இருக்கும். அது வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டேன். இந்த நேரம் வந்து ஒரு ரப்பர் புஷ், இந்த பென்னிலலாம் நம்ம எழுதும் பார்த்துருக்கீங்களா, இப்படி நம்ம எழுதும்போது இந்த நேரம் வந்து கைக்கு க்ரிப்பாக இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு ரப்பர் மாதிரி தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹூக்ஸ் தருவாங்க. ஓகேங்களா, இப்போது சைஸஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஹூக் பாருங்கள் நல்லா குண்டாக இருக்கும். இது வந்து அதை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும். இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். இது வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். இந்த சைஸஸில் நம்ம எதில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தனியாக நம்ம கழட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது 3 செட்ஸ் ஆஃப் நீடில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 செட்ஸ் ஆஃப் நீடில்ஸ், அதாவது பெருசு ஒன்று, மீடியம் ஒன்று, ரொம்ப சின்னது ஒன்று, இந்த மாதிரி பென் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம எந்த ஹூக்கில் ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு, அதாவது என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், என்ன எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம், என்ன த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிலாம் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு, இப்போ ரொம்ப சன்னமான நூல்னால் இது எடுத்துக்கலாம். அதை விட திக்னஸ்னால் இது, எம்ப்ராய்டரி நூலெல்லாம் பண்ணுறதுனா இது எடுத்துக்கலாம். உள்ளன் த்ரெட்டில் பண்ணுறதுனா இது எடுத்துக்கலாம். இதை விட கூட குண்டு குண்டானதெல்லாம் இருக்குங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இந்த 3 ஹூக்ஸோட தான் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள், இந்த ஹூக்கை இந்த பொசிஷனில் இப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டு பாருங்கள், இதை இப்படி கொண்டு போகணும். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி இப்படி உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போனால் இதில் சைஸஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 12. அதே மாதிரி இங்கே 1, 3, 5, 7, 9, 11. நல்லா தெரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். நான் டிப்பை பாருங்கள், நான் தள்ளிகிட்டே வரேன் பாருங்கள், தெரியுதுங்களா, ஃபுல்லாக 12 வரைக்கும் கொண்டு வந்தோன்னா இவ்வளோ பெருசாக லாங்காக இருக்கும். நம்ம ஸ்டிச்சஸ் வந்து தள்ளி தள்ளி போடணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தா தெரியும் 10, 11, 9 அந்த மாதிரி தெரியும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு 9ல் வேணும்னா இந்த 9க்கு வர மாதிரி இந்த பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் வந்து பாருங்கள் 11, 7, 9 3க்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு 9 வேணும்னா இந்த 3க்கும் சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணணும். தெரியுதுங்களா, ஸ்டாப் பண்ணி இதை வந்து இப்படி டைட் பண்ணணும். இப்படி அமுத்தினோம்னா டைட் ஆயிரும். இந்த ஸ்க்ரூவை இப்படி சுற்றினோம்னா டைட் ஆயிரும். அப்போ இது வந்து இதோட ஸ்டாப் ஆகிக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து பேக் சைடு இந்த இதை இப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா, இது வந்து இப்படி நம்ம ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்தது இது மெயினாக நம்ம சேஃப்டி பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த கம்பியை தான் நம்ம மெயினாக வந்து சேஃப் பண்ணணும். இதுக்குள்ளங்க ஒரு
இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும். நான் அது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். அந்த ஸ்ப்ரிங்கு தான் நம்ம வந்து ஹூக்கை வந்து இப்படி அப்படியே அமுத்தி அமுத்தி வர்றது இந்த ஸ்ப்ரிங் தான். அதனால் இந்த ஸ்ப்ரிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கோடு தான் நம்ம இந்த இதை போடணும் பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் வழியாக தான் இப்படி போடணும். தெரியுதுங்களா? இந்த ஸ்ப்ரிங் வழியாக இப்படி போட்டு தான் இது உள்ளே நம்ம இப்படி விடணும். இதெல்லாம் சும்மா பேசிக் இதுதாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நீங்களாக ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி போட்டு நான் நயன்கிட்ட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது நல்லா டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த ஹூக்கை பொறுத்த வரைக்கும், பஞ்ச் நீடிலை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண வேண்டியது இந்த நரம்பு, இந்த கம்பி தாங்க. இந்த கம்பிக்காக தான் நான் பாக்ஸ் தேடி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம தனியாக செப்பரேட் பீஸாக கையில் நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது ஐ பின்னுன்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? இது ஐ பின் சொல்லுவோம். இது வந்துட்டு நம்மளுக்கு ஊசி கோக்கறதுக்கு ஊசியில் நூல் கோக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து 5 ருப்பீஸ்லேயே வந்து நம்மளுக்கு கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும். டெய்லரிங் ஷாப்ஸ்லாம் இது நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இதுவும் அதே போல் தான். ஆனால் பஞ்ச் நீடிலில் நம்ம நூல் கோர்க்கக்கூடியது. இது வந்து தனியாக நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம வந்து இந்த பஞ்ச் நீடில் வாங்கும்போது இது 2 எண்ணா கொடுப்பாங்க நம்மளுக்கு. இது நம்ம சேஃப்டியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 எடுத்து யூஸ் பண்ணுங்கள். 1 சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம எப்படி த்ரெட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். பஞ்ச் நீடிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு த்ரெட்டு தாங்க மெயினான விஷயம். இந்த த்ரெட்டு வந்து நம்ம நல்ல த்ரெட்டாக வாங்கணும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு க்ரோஷேயில் வந்து 10 ருப்பீஸ் யானில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த 10 ருப்பீஸ் யான் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு இடத்துல வந்து நீட்டாக வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஸ்பான்ச்சஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இடையில ஒரு நாட்டு வந்திருக்கும். அதே மாதிரி அதாவது ஒரு ஈவனாக இல்லாமல் அங்கங்கே சொரசொரப்பாகவும் சில இது இப்படியாகவும் 10 ருப்பீஸில் வந்து க்ரோஷே வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹூக் வந்து அது யூஸாக இருக்குங்க. ஆனால் பஞ்ச் நீடில் பொறுத்த வரைக்கும் 10 ருப்பீஸ் உல்லன் த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு பஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த நீடில்லேருந்து நூல் வந்து வராது. நம்மளுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்போ நம்மளால் பண்ணவே முடியாதுங்க. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் வந்து வாங்குகிற நூல் வந்து யான் வந்து நல்ல யானாக இருக்கணும். ரொம்ப ரேட் உள்ளது அதுக்கு வாங்க சொல்லுங்கள். நீங்கள் வாங்குகிற யான் வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி யான் வாங்கியிருக்கேன். இந்த யான் பார்த்திங்கன்னா காட்டன், ஃபுல்லாக காட்டன் தாங்க. காட்டன். இது பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும் இந்த யான். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு 100 கிராம்ஸ் வாங்கினோமாவே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் பஞ்ச் நீடில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ பாருங்கள் இது எப்படி செட் பண்ணுறோன்னு பாருங்கள். இது எப்படி கோக்குறோன்னு பாருங்கள். இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா? இந்த கம்பியை பாருங்கள், இந்த ஊசி வழியாக, அந்த ஊசியோட ஹோல் இருக்குது இல்லைங்களா? அந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டு இப்படி பார்த்தோம்னா பின்னாடி வழியாக அந்த இது வந்திருக்கும். தெரியுதுங்களா? இப்போது இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட் எடுத்துகிட்டு இந்த பின்னாடி இந்த கம்பி வழியாக இந்த த்ரெட்டை விட்டுருங்க. விட்டு இந்த த்ரெட்டை இப்படி நல்லா இப்படி கம்பி வழியாக இப்படி விட்டுருங்க. தெரியுதுங்களா? விட்டுட்டு இப்போ இந்த கம்பியை அப்படியே இழுத்திங்கன்னா த்ரெட்டு மேலே எடுத்துகிட்டு வர தெரியும். பாருங்கள், த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாஃப்டாக இழுங்க, இல்லாட்டி கம்பி வந்து பிஞ்சிரும். இந்த இடம் வந்து கட்டாயிரும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ இதை முடிச்சாச்சு. அடுத்தது இப்படி இந்த த்ரெட்டு இப்படி நல்லா பாருங்கள், த்ரெட்டு இப்படி திருப்பி பாருங்கள். இப்போ இந்த ஹூக்கோட மொனை இருக்குது இல்லைங்களா? இந்த நேரம் ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? ஹோல் தெரியுதுங்களா? அந்த ஹோல் வழியாக நல்லா பாருங்கள். அந்த ஹோல் வழியாக இப்படி பேக் சைடாக நான் உள்ளே விடுறேன். பாருங்கள், இப்படி பேக் சைடாக இந்த ஹூக்கை இப்படி நல்லா அமுத்தி உள்ளே விடுறேன். உள்ளே விட்டுட்டு இந்த வழியாக மறுபடியும் இந்த த்ரெட்டை இப்படி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், எந்த சைடு நான் விட்டுருக்கேன்னு பாருங்கள். இந்த சைடு ஹூக் இருக்குது, இந்த சைடு ஹோல் வழியாக விட்டு அப்படியே இந்த நூலை இழுக்கிறேன். நம்ம 2 தடவை இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், எப்படி இழுத்தாச்சு. இழுத்துட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த கம்பி எதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பி இல்லாமல் பஞ்ச் நீடில் வழியாக நம்ம த்ரெட்டை விடவே முடியாது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்படி இழுத்துக்கலாம். இப்போது இந்த நீடிலை விட இந்த த்ரெட்டு வந்து சின்னதாக இருக்குது. தெரியுதுங்களா? எப்போவுமே நம்ம அந்த நீடிலுக்கு தகுந்த மாதிரி தான் த்ரெட் இருக்கணும். நீடிலை விட பெருசாகவோ ரொம்ப சன்னமாக எடுத்தோம்னாலும் லூஸாக வரும். ரொம்ப திக்காக எடுத்தாலும் டைட்டாக மாட்டிக்கும், நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு போகணும். பாருங்கள், இப்படி ஃப்ரீயாக வருதுங்களா? இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து
த்ரெட் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு எப்படி நீடிலுக்குள்ளே த்ரெட்டை எப்படி கொடுக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி வந்து த்ரெட்டு போடணும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.